அப்படிப்பட்ட கடவுளை பார்த்து வர சென்றவன். ஆமா, இதுவரை காணவில்லையே, ஒன்றும் புரியவில்லையே. உடைக்கு பற்றியா பார்த்தாயடா? தங்கைக்காக பல நாள் சென்னை பல நாட்டில் இளவரசன் சந்தித்து, ஆனால் சென்ற இடத்தில் எனக்கேற்ற ஒரு பெண்ணை பார்த்து அவள் மீது ஆசை கொண்டு அவளை ஏன் திருமணம் செய்வதற்காக சம்மதம் தெரிவித்து வந்திருக்கிறேன்ப்பா. என்னடா என்னடா என்ன? ஐயோ, பெண்ணை பார்த்து திருமணம் செய்வது சமைத்து வரலாமாடா? அடிக்காத இது என்ன சூத்து காய்ச்ச மாதிரியாத்தா? ஊத்து காட்டு எல்லைமண்டா. அவரு வாத்தியார் சொன்னார் சூத்து வாத்தியார் எந்த நிலைமை இருப்பது இப்போ கேட்டே தெரியல. அப்பா இருந்தாலும் ஒரு பெண்ணை பார்த்து அவள் மீது ஆசைப்பட்டு திருமணத்துக்கு சம்மதம் தெரிவித்தது எதற்காக தெரியுமா? எதற்காக? அங்கே கேட்ட கணவனை தெரிவித்தது. அப்படி சில வழிகளில் எனக்கும் உடலை எச்சை விட்டது. ஆகினால் என் உடலெல்லாம் மயச்சலாக இருக்கிறாள். தண்ணீர் தாகத்தோடு அமர்ந்து அந்த சமயத்தில் என் உயிர் கோப தருவாகி ஒரு பெண்ணாக ஓடி வந்து எனக்காக தண்ணீர் கொடுத்து என் உயிரையே காப்பாற்றினாள். உயிரை காப்பாற்ற உத்தமைக்கு என் மனதை நான் பரிசாக கொடுத்து விட்டேன். அவளே இல்லை என்றால் இந்நேரம் உன் மகனை நீ கூட பார்த்திருக்கவே முடியாதப்பா. ஆமாண்டா கண்டு பார்த்தாயா? தாகத்தோடு இருந்த நேரத்தில் யாரோ ஒரு பெண் ஓடி வந்து தண்ணீர் கொடுத்து உயிரை காப்பாற்றி இருக்கின்றார். அவளே தண்ணீர் கொடுத்து காப்பாற்றவில்லை என்றால் உன்னை நான் மறந்து விட்டு இருப்பீர்கள். உண்மைதான், பார்த்திருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட உத்தமையை அந்த நல்ல ஒரு பெண்ணை பார்த்து வேணாம்ப்பா. அவளை மட்டும் நான் நாட்டிற்கு அழைத்து வரவில்லை. அவளோடு உடன் பிறந்த அண்ணன் ஆலகாலன் சொல்லக்கூடிய முறையை அழைத்து வந்திருக்கிறேன். எனது மைத்துனன் அப்பா அழைத்து வருகிறேன். இவர்தானப்பா எனது மைத்துனர். அவர் தாங்க மயிர் துண்ணாரு. எங்கடா அந்த வர சபரிமலைல இருந்து வரேன். நேரா வீட்டுக்கு போலியா? சும்மா வரக்கூடாது. பழம் வாங்கிட்டு நான் ஆசைப்பட்டேன். அவருடைய உடன் பிறந்த அண்ணன் ஆசைப்பட்ட பெருடைய உடன் பிறந்த அண்ணன். ஆமா, பார்வையே இவர் ஒரு மச்சான், இவரும் ஒரு மச்சான் தான். ஒரு கால் விட்டு ஒரு கால். ஆமா, நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அலங்காரி எங்க? தங்கையா மாமியார் வீட்டுக்கு. அழகா குளிச்சுட்டு வரணுங்க. அப்ப பாப்பா குளிச்சு அப்ப எவ்வளவு நாளா என் தங்கை கற்று பண்ற பாட கம்முடா. வாசனை திரவியம் அந்த என்னது அத்தர் புடுக்கு ஜவாது. அத்தர் புடுக்கு ஜவாது. நாதாரா அத்தரே அஜே ராஜா வாய் வராது ஜவாது. அவாது தங்கையா விட்டுமா. அதான் அது சொன்னியா ஜவாது. நீயா அதாங்க சரி அப்பா குளிச்சு வா. போடா போடா அலங்காரி இவ பாத்துக்கிற சொல்றேன். இவர்தான் இந்த மாமா வாங்க வாங்க. ஆமா, இவன்தானா? ஆமா. அந்த பெண் எவ்வளவு பணி பத்தியா எங்க அம்மா பட்டில முட்டு போடிச்சு பாரு. கேட்டியா? பணி வா இதெல்லாம் நீ கத்து கொடுத்து அவர் கத்து கொடுத்தாரா? இல்ல அவர் தான் கத்து கொடுப்பாரு. நான் வேற எதுவும் எல்லாரும் அப்பா இருந்தாலும் அவள் மீது நான் ஆசைப்பட்டு விட்டி அவளை நான் மறக்க போகிறேன். திருமணத்துக்கு சம்மதம் தானே? சம்மதம் தான். அப்பா அனைவரும் ஆசை ஒரே ஆசையாக இருக்கிறது. இருந்தாலும் ஒரே தங்கி ஒப்பந்த தங்கி நல்ல தங்களை விட்டால் அடுத்தவர்கள் மாப்பிள்ளை தெரிச்சது அல்லவா? உன் ஆசை போல் எனக்காக ஒரு பெண்ணை பார்த்து அவள் மீது ஆசை கொண்டு அவளை ஏன் திருமணம் செய்வதாக முடிவெடுத்து விட்டி. அப்படியா? எனக்கு தம திருமணம். ஓ பாருமா உனது அண்ணி. அப்பா வாழ்க்கை நீ கத்துரு போட்ட ஏன்னா நாய் போற மாதிரி போற. யாருடா? உங்க அண்ணி. அச்சின ஆத்தனியா பண்ணுங்க.
வச்சு ரொம்ப எப்படி அப்பையா என்னடா இங்கே பேச்சு முட்டினுக்குது என்ன இது ஏழு முக்கால் லட்சம் எவ்வளோ 7,3 லட்சம் ஆனா வாங்கணுமா என்ன தங்கச்சி வாழ்றா தங்கச்சி வாழ்க்கையாச்சா போய் இல்லங்க நாங்க அப்பதான் அப்படிதான் நாங்க நடவடிக்கையே சரியில்லை. இல்லங்க நாங்க எதை செய்தாலும் உங்க நாட்டுல செய்யுங்க. என் நாட்டுல என்ன நடந்தது எழுதுங்கப்பா. உங்கள் விருப்பம் பிரகாரம் எங்கள் இருவருக்கும் திருமணம் செய்யலாம். ஆகட்டும். ஐயா திருமணம் ஏற்பாடு மலமாளிகை மாலை வாங்கிடுவா அவர் மேல வாங்கி போற சீக்கிரமா பொறுமையா போ டவுன் பஸ்ல போ என்ன பஸ்ல டவுன் பஸ்ல போ சொன்னா எனக்கு டவுன் பஸ்ல அப்பதான் சீக்கிரம் வருவான் டவுன் பஸ் சீக்கிரம் வரும் எக்ஸ்பிரஸ் பாடா ஊடு போச்சியா இல்லங்க என்ன ஈ முக்கியது கேக்குறியா அது நெல்வா கூட்டோடுக்கா இந்த எடுத்துன்னு வந்த நான் கீழே கண்டது கீழே கண்டுதா ஆமா ஏண்டா அது கூட்டோட கண்டுது அங்க மண்ணு மொத்தமா கூட்டி வச்சுக்கிறாங்க கூட்டி வச்சுட்டாங்களே அந்த தலைமாடு போட்டு அவங்க ஒரு கல் நட்டு வச்சிருந்தாங்க சரி அந்த கல்லு மேல அந்த சீக்கா இடையானா அலியாரியா சோத்திர மாட்டவன் கரண்ட் பரம மனத்தில் இருக்க பரம பிள்ளாரு எல்லாம் இருக்கு பண்ணி உட்கார் பரம ரச்சிப்பாயாக அந்த இடத்துல வச்சு ஒரு கட்டை சொறி வச்சிருந்தாங்க கத்தை கட்டா சொல்லி இருக்காங்க அது கால் பார்க்க வந்து அங்க இலை போட்டு வச்சிருக்காங்க பார்த்து படலே நாய நிறைய துண்டுக்குது அந்த இடத்துல கண்டதுங்க அந்த மாலை சுடுகாட்டுல சாவுக்கு போட்ட மாதிரியா கல்யாணத்துக்கு சாவுக்கு போட்ட மாதிரியா கல்யாணத்துக்கு இப்ப நம்ம மாலை கடைக்கு போறோம் மாலை கடைக்கு போறோம் இங்க பக்கத்துல ஒரு மதுராந்தகமோ மதுராந்தகம் இல்ல கரும்புடியோ இல்ல கக்கிலப்பேட்டைக்கோ போறோம் மாலை கடையில லைனா மாலையை மாட்டி வச்சிருக்காங்க இது கல்யாண மாலை இது காது குத்தல் மாலை இது கருமாதி மாலை மாட்டி வச்சுக்கிறோம் நம்ம வாங்கறது தான் நம்ம போய் போடுறது தான் கடையில இருக்கும் மனுது எங்க நின்று சொன்னே எங்க நின்று சொன்னே மாலை போடு என்ன அவருக்கு அவருக்கு என்ன தர இதே கொடுக்குறேன் எருமை மாங்க கிட்ட போடு போய் போய் இல்லையா எங்களை பார்த்தா நான் திருச்சி பாய் மேத்தா இல்ல எங்களை பார்த்தா திருட மேத்தா நான் சொல்லியே அப்ப நீ என்ன பாத்தியா அப்ப நானே பார்த்தேன் திருட மேத்தா நானே சொல்லிக்கிறேன் உன் கையில எத்தனை மாலை இருந்தது என்ன என் கையில உன் கையில எத்தனை மாலை எடுத்து வந்து நான் அப்படியே சொல்றேன் அப்படியே சொல்றேன் யாரை பார்த்தா திருச்சி பாய் இல்லடா நான் யாரும் சொல்லல என்ன பார்த்தா திருச்சி பாய் வச்சாரா என்ன பார்த்தா திருச்சி பாய் வச்சா என்னடா இது எந்தடா உன் கையில கூட போட அவ்வளவுதான் எனக்கு குய் ஏத்துட்டாங்க என்ன மாலியா இல்ல காமாலியா காமாலியா நான் மாலை ஒழுங்கத்துல விட்டுனடா போவேங்கடா போவேங்கடா போவேங்க
அவன் மென்டலாவே ஆயிட்டான் கடிதுடா. இல்ல நான் போற பாதி மறு ஆட்டுட்டேன் ஐயா வழி விடுங்க. மேலே ஏறி விட பாரு பாரு என்ன பாரு அப்பா பாருங்களப்பா, பூவோட சேர்ந்த நாறு மணக்கும் நல்லவங்களோட சேர்ந்தா நல்ல புத்தி வருதாடி. நீங்க சேர்ந்த தெரியாது. சரிங்க, இன்னொரு தடவை எங்களை பார்த்து அது மாதிரி சொல்லாத. ஒரு கையில பூ மலை கடிச்சு என்ன பண்ணும்? அதுக்கு எத்தனை கொடுக்குறீங்க? மாலை எங்கடா மாலை? மாலை கடை வாங்கினு வரேன். உசலாடிங்குது. இல்ல வேற எங்கேயும் கட்சிச்சு ஒரு இடம் கிடையாதா? இளவரசி அண்ணாடி, நான் வந்து என் தங்கையை திருமணம் செய்து வைத்து நான் சென்று வருகிறேன். நீங்கள் நாட்டுக்கு செல்ல போகிறீரா? உண்மைதானே? என்னையா இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? உனக்காக இருந்த ஒரே ஒப்பந்தத்தை ஆமா எனக்காக முன்வைத்து விட்டுவிட்டீர்கள். உண்மைதான். நீங்கள் மற்ற நாட்டிலே சென்று தனிமையில் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆகினால் எனது நாட்டிலே நீங்கள் இருக்கா? ஆனால் நாட்டிலே இருந்தவர் நாட்டு மக்கள் இழிவாக பேசுவார்கள். ஆகினால் நீங்கள் சொந்தக்காரராக இருப்பதே நாட்டில் ஒரு பொறுப்பாளராக இருக்கிவிடும். நீண்ட காலமாகி எனது நாட்டில் அமைச்சர் பதவி ஒரு காலியாக இருக்கிறது. அந்த அமைச்சர் பதவி என் மைத்துனருக்கே கொடுங்கப்பா. அப்படி ஆகட்டும். என்ன ஒரு நல்ல காரியம் நடந்தது நான் வாயில வச்சுக்கிறேன். ஏண்டா வாயில வச்சுக்கிற கம்யூனிட்டியா? இப்பதான் எனக்கு திருமணமே ஆச்சு.
அந்த தடவை பாடிக்கிற அடிப்பா உள்ள போறப்பா ஏய் எங்களுக்கு இருந்ததோ ஒரே ஒரு தங்கச்சி ஒரே தங்கச்சி ஒப்பற்ற தங்கச்சிங்க ஆமாடா ஐயா ஏய் தலை செக் அம்மா தலை அவதான் நம்ம சொல்ல மாட்டேன் என்னடா ஆச்சு என்னடா உனக்கு ஐயா நீங்கதான் எங்க அம்மாவை கைய விடாத பாத்து கை விடாதியா இருந்து உடையான கை விட போறாங்க டேய் இல்லங்க கைய விடாத பாத்துக்கிடும் கைவிடாம வாழ்க்கையிலே ஏய் அடையாரா சோமாடா மூணாம் மாசம் நின்னுட பாரு வீட்டுக்கு வந்து போ தாலி வாங்கணும் தாலி பிரிச்சு கோக்குறான் பட்டே ஐயாவுக்கு தண்ணி வரத பாத்துக்கம்மா ஏய் கண்ணலங்க ஐயா ஆம்பளிங்கடா கண்ணு தண்ணி வருது எங்க அம்மாக்கு சீதனமா முறுக்கு சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆமா எவ்வளவு தோசை கல்ல தூக்கி மூட்டை சரி அத வேணாம் இட்லி சுட்டு கொடுக்கலான்னு பார்த்தேன் அண்ணக்குடி எவ்வளவு குப்பை வர தூக்கி மூட்டை என்ன படுத்து தெரியல நான் மட்டும் கொஞ்சம் தனிமையா இருக்கேன் பாயாசம் ரெடி பண்றேன் பாயாசத்துல முந்திரி பருப்பு போடுவேன் இல்ல பூண்டு உரிச்சு போடுவேன் ஏய் 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 ராமனே சரிடா வருது சுத்தனிங்க கீழ போடாமையா நம்ம சரியா கீழே போட்டா கொரோனா வரும் ஆப்பிளுக்கு என்ன ஆப்பிள் ஆப்பிளிக்கா ஆப்பிளுக்கு ஆமா ஆப்பிளிக்கு நாங்க அப்படியே ஆர்டர் பண்ணிட்டுங்க என்னப்பா அந்தவாசி மோகன் டைலர் சொல்லிட்டேன் என்ன சொன்னீங்க ஐயா நீங்க எதுவுமே கல்யாணம் ஆகும் போது அவருக்கு பூல் பேண்ட் தச்சு பேண்ட் தச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டேன் வண்டி வாங்கி கொடுக்கணும் ஆப்பிளுக்கு என்னடா வண்டி ஈர போண்டா இல்லம்மா காஞ்சி போட்டா வாங்கி குடு அம்மா ஏய் ஐயா அடாட சொல்லு ஐயா அடாட சொல்லு இல்லங்க என்னடா அவரு கூட என்னடா அம்மா என்னடா ஐயா என்னடா ரொம்ப தாலி அறக்கும் ஐயா அவரு கூட பிறந்த அண்ணன் உடன் பிறந்த அண்ணன் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துட்டீங்க ஆமா நானும் ஒரு கால் விட்டுக்கு தாங்க பிறந்தேன் நாங்க தூக்கி வளர்த்தங்க டேய் அவரும் எனக்கு மைத்துனன் தான் நீ எனக்கு மைத்துனன் தான் மயில் துண்ண இல்லைங்க நான் சோறு துண்ணுங்க மச்சான் மச்சான் சோத்துனா அவர் தாங்க துண்ணுவாரு இந்த மாதிரி கிட்ட ஆம்பளை கிட்ட பேசி மாதிரி கொஞ்சம் போட்டா நீ ஒரு மச்சான் தான்டா அவர் மட்டும் நாட்டில் இருக்கும்படி ஆ, நீ மட்டும் நாட்டை போய் என்ன செய்ய போற ஆமாங்க ஆகினால் இதே நாட்டில் நீ இருக்கலாம் ஆமா நானும் இருக்கலாமா நீ நாட்டை விட்டு போக வைக்காதே அப்புறம் நீண்ட காலமாகி ஆ, எனது நாட்டில் மெய்காப்பாளர் பதவி காலியாக இருக்கிறது மெய் காப்பாளர் ஆமா ஆமா, இவ்வளவு நேரமா உயிருக்காக ஊசலாடி நம்பாரு மெய் காப்பாளர் அவன் தான் இதுவரையிலும் மெய்காப்பாளர் ஆ, அவனுக்கு எப்போ ஓய்வு கொடுக்கலாம்னு நினைச்சோம் ஆ, ஆனா இதுவரை இருக்கிறான் ஆ. அவனுக்கு ஓய்வு கொடுத்து அந்த பதவி கொடுக்க தரேன் என்ன தரீங்களா இனிமே இதை உள்ள மாதிரி யார் பாய் தெரியல பாய் ஏய், உன் பதவி எனக்கு வந்து விட்டது இனிமே நீ எனக்கு அடிமாடா ஏய் இப்ப இவங்க எல்லாம் இன்னும் போக போகத்தான் தெரியும் அடே உன்னுடைய விஷயம் எவ்வளவு வரும் போதுன்னா ஆமா அடே அவன் பாத்துட்டீங்க இன்னும் கொடுக்கல இதுக்குள்ள அதிகாரம் உனக்கு இல்லப்பா எம்மா சேட்டை டேய் என் நாட்டிற்காக அரும்பாடுபட்டவன் அயராது உழைத்தவன் யாரு உழைத்து உழைத்து ஓடா செய்தவன் ஆ, இதுக்கே நாலு பிடிக்கும் அதே புரியாது சரி அமைச்சர் பதவி அவருக்கு கொடுத்து விட்டீர்கள் மெய்காப்பாளர் பதவி கொடுக்கலாம் இவருக்கு அப்படி ஆகட்டும். இன்று முதல் நீதான் மெய் காப்பாளர் ஆகட்டும். புறப்படு மகனே, திருமணம் நடந்து விட்டது. நீங்கள் இருவரும் ஆடி வாழ்விட்டு
புறப்பட்டு வாங்க நான் வரேன். சரி வரேன். தங்கம் மற்றவருடனே சந்தோஷமாக இருந்துவிட்டு அப்படியே ஆகட்டும் அண்ணா. சென்று வரட்டுமா ஆகட்டும் அண்ணா. சென்று வரும்